Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பலனெடுக்கும் முறைகள். இதன் தலைப்பு. ஜாதகத்தை பார்த்து பலன்களை துல்லியமாக சொல்வதற்கு பலவிதமான காலக்கணக்குகளை செய்ய வேண்டியது அவசியமாகிறது. ஒரு கிரகம் தசை நடத்துகிறது என்றால் அந்த தசை ஜாதகருக்கு நன்மைகள் தர கடமைப்பட்டதா, தீமைகள் தர கடமைப்பட்டதா, இரண்டும் இல்லாமல் சமநிலையில் கடந்து போக கடமைப்பட்டதா, அந்த கிரகத்தின் உண்மையான வலிமை என்ன, இந்த ஜாதகருக்கு அதாவது இவருடைய லக்னத்திற்கு அந்த கிரகம் எந்தெந்த வீடுகளுக்கு ஆதிபத்தியத்தை பெறுகிறது, அந்த கிரகத்தின் காரகத்துவம் என்ன, அந்த காரகத்துவத்துக்கு தகுந்தாற் போல தான் நின்ற வீட்டின் அடிப்படையில் செயல்படுகிறதா, இந்த காரகத்துவத்தை கொடுக்கும் நிலையில் அந்த கிரகம் இருக்கிறதா, அல்லை அதை பெறும் நிலையில் ஜாதகர் இருக்கிறாரா, இப்படி பலவிதமான கணக்கீடுகளை போடும். உதாரணமாக நம்ம ஒரு பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவோம், ஜோதிடத்தில் வர்றது தான், குட்டிச்சுக்கரன் குடியை கெடுப்பான் அப்படின்னு. ஏன் குட்டிச்சுக்கரன் குடியை கெடுக்கிறான் அப்படிங்கிற கேள்வி உடனே உங்களுக்குள்ளே வரணும். சுக்கிரனுடைய மெயினான காரகத்துவம் காமத்தை அனுபவித்தல், லக்ஸேரியஸான வாழ்க்கையை அனுபவிக்கிறது. இதில் மெயினாக வர்றது காமம். இப்போ ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கிற 1 வயசு 2 வயசு குழந்தைக்கு சுக்கிர திசை நடக்கிறதுனால இந்த காமத்தை அந்த குழந்தை அனுபவிக்கும்னு எடுத்துக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போ 10 வயதிலேயே, அதாவது பிஞ்சிலேயே பழுத்ததுங்கிற மாதிரி சின்ன வயசுலேயே அந்த காம எண்ணங்களும் சிந்தனைகளும் வந்துடுங்கிறதுனால தான் அது தவறாய் போகும். அப்படிங்கிறதுனால தான் குட்டிச்சுக்கரன் குடியை கெடுப்பான் அப்படின்னு சொல்கிறோம். பிஞ்சிலேயே பழுத்துருச்சுப்பா இதெல்லாம் சொல்லி அப்படி கேள்விப்படுறோம் இல்லைங்களா? அதையெல்லாம் தரக்கூடிய கிரகம் இதுதான். சரி, 65 வயசு 70 வயசு ஆன பிறகு இதே சுக்கிரதசை நடப்புக்கு வந்து ஒரு 60 வயசில் ஒருத்தருக்கு சுக்கிரதசை வந்து 80 வயசு வரைக்கும் சுக்கிரதசை நடக்குதுங்கிற போது இவராலையும் திகட்ட காமத்தை அனுபவித்த முடியுமான்னு கேட்டால் அதுவும் வராது. அப்போ பருவத்தில் சரியான நேரத்தில் ஒரு தசை வந்தால் தான் அதற்கான பலன்கள் வேலை செய்யும். இது ஒரு விதி. இன்னொன்று, அந்த கிரகம் தரக்கூடிய காரகத்துவங்கள் நம்மிடத்தில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த கிரகத்தினுடைய தசையின் முழு பலன்களை அனுபவிக்க முடியும். இது இன்னொரு விதி. இதே சுக்கிரதசைக்கான இன்னொரு உதாரணம். ஒருத்தருக்கு சுக்கிரதசை நடக்குது, 27 வயசு. சுக்கிரதசை ஆரம்பித்தா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சார் அப்படின்னு ஜாதகம் பார்த்தவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. சுக்கிரதசையில் நீங்கள் ஆஹா ஓஹோன்னு இருப்பீங்க, ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு. இவர் ரிஷப லக்ன ஜாதகம், சுக்கிரன் 11ஆம் இடத்துல உச்ச வலிமையோடு இருக்கார். அப்போ சுக்கிரதசை வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இவர் 27 வயசில் சுக்கிரதசை வந்து 31 வயதில் ஜாதகம் பார்க்குறாரு. சார் 4 வருஷம் ஆச்சு எனக்கு சுக்கிரதசை வந்து, எந்த பலனுமே இல்லை. ஆனால் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஜாதகம் பார்த்தவங்க எல்லாருமே சுக்கிரதசை ஆஹா ஓஹோன்னு இருக்கும்னு சொன்னாங்க, ஏன் நடக்கலைன்னு கேட்டாங்க. நான் ஒரே சிம்பிளான பதில் தான் சொன்னேன், உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? இன்னும் இல்லை சார். கல்யாணம் பண்ணுங்கள், சுக்கிரதசை வேலை செய்யும்னு சொன்னேன். புரியுதுங்களா அதனுடைய அர்த்தம்? ஒரு கிரகம் தரக்கூடிய காரகத்துவத்தை அனுபவிக்கிற தகுதியோடைய ஜாதகர் இல்லைன்னா அந்த கிரகம் எதன் வழியாக வேலை செய்யும்? ஒரு ஆணுக்கு சுக்கிரன் மனைவியை குறிக்கிறவர், காமத்தை குறிக்கிறவர், தாம்பத்திய வாழ்க்கையை குறிக்கிறவர். இந்த 3க்குமான ஆப்ஷனே இல்லாமல் 5 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு அது நடக்கவில்லையேன்னு சொன்னால் எப்படி நடக்கும்? அது மாதிரி தான் ஜோதிடம். ஒரு தசாநாதனை துல்லியமாக கணக்கீடு செய்வதற்கு இந்த மாதிரியான நுணுக்கமான நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கிறது அவசியம். இன்னொன்று, ஒரு தசம் மிகப்பெரிய யோக தசையாக இருந்தாலும் கூட ஜாதகரின் லக்னாதிபதி பலகீனப்பட்டிருக்கிற நிலையில் அவரால் அந்த யோகத்தை முழுமையாக அனுபவிக்க முடியும் அப்படின்னு பலனை நம்ம துல்லியமாக சொல்லக்கூடாது. காரணம், அதை பெற்றுக்கொள்வதற்கான அமைப்போடு அவருடைய லக்னாதிபதி இருக்க மாட்டார். ஒருத்தருக்கு நல்ல ராஜயோக திசை நடக்கலாம். ஒரு துலா லக்ன ஜாதகம், இவங்களுக்கு சனி மகா திசை வந்தால் மிகச்சிறப்பு ராஜயோகம் மிக நன்மைகள் தரும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இவர் 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற வலிமையோடு இருக்கார், கூட குருவும் இருக்காருங்கிறது சிறப்பு. இந்த ஜாதகருக்கு சனி திசை வந்தால் நல்லாயிருக்கும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் ஜாதகருக்கு சுக்கிரன் பார்த்திங்கன்னா கன்னியில் நீச்சம், அவருக்கு ப்ராப்பரான நீச்சமே கிடையாது, நீச்ச பங்கமே கிடைக்கல. லக்னாதிபதி துலா லக்னம், 4க்குடைய சனி 4லே ஆட்சி, கூடவே குரு இருக்கார்.
சனி திசை வந்தால் சிறப்பு. 4, 5ஆம் இடம் ராஜயோகாதிபதி சிறப்பான நல்ல பலன்களை தருவார். அவர் 4ல் வலுப்பெற்ற நிலையில் இருக்காருங்கிற எல்லா பலனும் ஓகே. ஆனால் அதை பெற்றுக்கொள்ளும் வலுவோடு லக்னாதிபதி இருக்காரான்னு கேட்டால் இல்லை. அவர் நீச்சம் பெற்று முறையான நீச்சபங்கம் இல்லாமல் வலிமை இழந்த நிலையில் இருக்கார். இப்போ ஜாதகருடைய சனி மகாதிசை ராஜயோகம் தரும் தசையாக இருக்கார். சாதாரணமாக கடந்து போகிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் தான் இருக்கும். ஸோ இதுதான் ஜாதகத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். பலன் எடுக்கிறதுக்கு நிறைய துல்லியமான விதிகளை ஃபாலோ பண்ணணும். அந்த துல்லியமான விதிகள் எல்லாமே முழுமையாக செயல்படுகிறதாங்கிறதையும் ஒரு கணக்கீடு பண்ணணும். அந்த விதிகள் ஜாதகருக்கு பொருந்தி போகின்றனவா என்பதையும் பார்க்கணும். ஜாதகத்தில் சில கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ராசி கட்டத்தில் அப்படியே பயங்கரமான பவரில் இருக்கும். அது உண்மையிலே வலிமையாக இருக்கான்னு நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா அந்த வலிமையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து அது ஒரு டம்மி பீஸாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது பெரிய அளவுக்கு வலுத்தரும் தசையாக இருக்காதுங்கிறதையும் முடிவு பண்ணணும். அதே நேரத்தில் ஜாதக கட்டத்தில் பெரும் அளவுக்கு வலுவில்லாத கிரகங்கள் இருக்கும். ஆனால் நம்ம துல்லியமாய் கணக்கீடு செய்யும்போது அது நல்ல பவர்ஃபுல்லான அமைப்பில் இருக்கும். அப்போ சாதாரணமாக கடந்து போய்விடும் அப்படின்னு ஜாதகர் நினைக்கிற ஒரு தசையில் பெரும் வெற்றிகள் முன்னேற்றங்கள் ஏற்படும் இயல்பை நம் பார்க்க முடியும். புரிஞ்சுதுங்களா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு மகர லக்ன ஜாதகம், இவருக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் கேது, லக்னத்தில் செவ்வாய் ராகு, விருச்சிகத்தில் இருந்தபடி குரு பார்த்துட்ருக்கார். நார்மலாக இந்த ஜாதகத்துக்கு கேது திசை வந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் நார்மலாக இருக்கும். ஒன்றும் பெரிய அமைப்பு இல்லை. வாழ்க்கையில் சிக்கல்கள் பிரச்சனைகள் ஒரு மாதிரியாக பற்றற்ற நிலை சமுதாயத்திலிருந்து ஒதுங்கி இருக்கிற தன்மைன்னு கொடுக்கும். ஆனால் கேது திசை இவருக்கு கூரை பிச்சுக்கிட்டு கொட்டுது. ரீசன், அவர் சுக்கிரனோட தொடர்பில் இருக்கார். லக்னாதிபதி சனி 3ஆம் பார்வையில் பார்த்துக்கிட்டு இருக்கார். குருவின் பார்வையில் இருக்கார். புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ ஜாதகருக்கு தர்மகர்மாதிபதி யோகத்தை மறைமுகமாக செயலாற்றும் தன்மையோடு இந்த கேது இருக்கார். இது நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா கண்டே பிடிக்க முடியாது. கேது திசை எப்படி வெற்றியை கொடுக்கும். அதுதான் அதில் இருக்கிற சூழ்ச்சி. நாம் ஆஹா ஓஹோன்னு புகழக்கூடிய சுக்கிர திசை, குரு திசை இதெல்லாம் கூட ஒரு மனிதனை பெரும் வீழ்ச்சியில் தள்ளும். மிகவும் பயந்து நடக்கக்கூடிய சனி மகாதிசை, ராகு மகாதிசை, கேது மகாதிசை போன்ற பாவக்கோள்கள் மாபெரும் வெற்றியாளர்களாக உருவாக்கவும் சூட்சமும் உள்ளது. இதுதான் ஜோதிடத்தின் கால கணக்கீடுகள். சரியான துல்லியமான கணக்கீடுகளை செய்தால் மட்டுமே சிறப்பான பலன்களை நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க முடியும். இதில் நிறைய பேர் தவறான புரிதல்களுடைய ஜாதகம் பார்க்குறாங்க. ஒரு பொண்ணும் பையனும் லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணால் கல்யாணம் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். அதுக்கு பொருத்தம் பார்க்குறாங்க. பொருத்தம் இல்லைங்கிற அந்த தகவலை நம்ம சொல்கிறோம்னா அதை அவங்க ஏற்றுக்கிறதே இல்லை. இந்த வழியில் கல்யாணம் பண்ணிட்டா சரியாக போயிடுமா, அந்த வழியில் கல்யாணம் பண்ணிட்டா சரியாக போயிடுமா, மாற்று வழியில் ஏற்பாடு பண்ணிக்கலாமான்னு கேட்டால் இதற்கு நீங்கள் பொருத்தம் பார்க்க வேண்டியதே இல்லையே. பொருத்தம் பார்க்கும்போது தகவல்கள் உள்ளபடி இந்த 2 ஜாதகங்களும் இணைந்து நீண்ட காலம் திருமண பந்தத்தில் பிரயாணிக்க முடியாதுன்னு விதிகள் இருக்கும்போது அதை தான் நம்ம எடுத்து சொல்லணும். நான் லவ் பண்ணிட்டேன் சார், லவ் பண்ணிட்டா எதுக்கு பொருத்தம் பார்க்கணும்? லவ் பண்ணிவிட்டு பார்க்காம தைரியமாக கல்யாணம் பண்ணிக்கிறதான புத்திசாலித்தனம். கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னா ரெண்டுமே நடக்காது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஏற்றுக்கொள்ள முடியாதபடி அவங்களாவே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இந்த முடிவுக்கு தான் நீங்கள் சொல்லணும்னு சொன்னால் அது நடைமுறையில் சாத்தியப்படாது. உண்மையை ஒத்துக்கொள்ள இங்கே நிறைய பேருக்கு தைரியமும் கிடையாது, மன துணிச்சலும் கிடையாது. அவங்களா ஒரு தொழில் தொடங்கணும்னு முடிவு பண்ணிவிடுவாங்க. ஜாதகத்தில் தொழில் செஞ்சால் ஜெயிக்க முடியாதுன்னு விதி இருந்து சொன்னோம்னா ஒத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் செஞ்சே தீருவோம். 6 ஜோசியர் ஓகே பண்ணிட்டாரு, நீங்கள் மட்டும் தான் வேண்டான்னு சொல்கிறீங்க, தொழில் செய்ய வேண்டாங்கிறீங்கன்னா இப்போ 6 ஜோசியரை தாண்டி ஏன் என்கிட்ட வரீங்க? இந்த கேள்விக்கான பதில் இருக்கணும் இல்லையா? அப்போ உங்கள் மேல் உங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்தால் நீங்கள் தாராளமாக செய்யுங்க. லாபமோ நஷ்டமோ அது உங்களுடைய கர்மாவை பொறுத்தது. இதை நம்ம ஒன்றும் மாற்றி அமைக்க முடியாது. ஒரு ஜாதக அமைப்பில் இவருக்கு தொழில் செஞ்சு யோகம் தர முடியுமானா இல்லைங்கிற நிலை இருக்கும்போது அதை தான் சொல்ல வேண்டியது வரும். ஆனால் எல்லாருமே அம்பானி ஆகணும், அதானி ஆகணும், பிஸ்னஸ்மேன் ஆகணும்னு தான் யோசிக்கிறாங்க. எல்லாரையும் இயற்கையே அப்படி படைக்கிறது இல்லைங்கிறதே அவர்களுக்கு புரிவதில்லை. கிரக வலிமைகளை கணக்கிட்டு சொல்லப்படும் பலன்களை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் கூட லக்னாதிபதி ஒழுங்காக இருந்தால் தான் அவங்க ஒத்துக்குவாங்க. ரைட், ஓகே, சொல்கிறது கரெக்டு தான். புரிந்து கொள்ளும் தன்மை இல்லைன்னா அவர்களிடத்தில் போராடி கொண்டிருப்பதில் அர்த்தமே இல்லை. கணக்கீடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த வீட்டுக்கு அதிபதியாக இவர் வருகிறார்? இப்போ ஒரு சிம்மலக்கண ஜாதகத்திற்கு சனி மகாதிசை நடக்க போகுது. சிம்மலக்கணத்துக்கு சனி யார்? 6ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் ஆதிபத்தியம் பெறக்கூடிய அவயோக கிரகம். இவர் நல்லது செய்ய முடியுமா? கண்டிப்பாக அவருக்கு மனசு வராது. சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. இவர்கள் இருவரும் ஜென்ம பகை கிரகங்களாகவும் வராங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக சனி திசை நெகட்டிவான பலன்களைத்தான் தரும் அப்படிங்கிறத சொல்லலாம்.
ஆனால் அதே சனி பகவான் இயற்கை சுவர்களோட தொடர்பில், இந்த சிம்மலக்ன சுவர்களுடைய தொடர்பில் அவர்களுடைய வீடுகளில் அமர்ந்த நிலையில் அவங்களுடைய இணைவில் இருக்கும்போது அவ்வளோ கொடூரமான பலன்களை நெகட்டிவாக கொடுத்துட மாட்டாருங்கிறத இயற்கையும் சொல்லணும். சிம்மலக்னம் லக்னாதிபதி சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் மேசத்தில் சித்திரை மாதம் பிறந்தவராக இருக்கிற பட்சத்தில் எப்பேற்பட்ட நிகழ்வு நடந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தன்மையோடு ஜாதகர் இருக்கார் அப்படிங்கிற அந்த உணர்வையும் சொல்லணும். லக்னாதிபதி வலுவாக இருக்கார், ஜாதகரால் எதையும் சமாளிக்க முடியும். அந்த விதியையும் நாம் எடுத்து சொல்ல வேண்டியது இருக்கும். நன்மைகள் தருவதற்கும் பாவக்கோள்களுக்கு துணிவு உண்டு, தீமைகள் செய்து ஒரு மனிதனை வீழ்ச்சி அடைய செய்வதற்கும் சுபகோள்களுக்கும் அமைப்பு உண்டு என்று கூறி ஜாதகத்தின் பலன் அறிய துல்லியத்தன்மையே மிக முக்கியம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.